பகையின் ஓசையில் காதலின் மௌனம். பேருந்துல போகும்போதே ஆதிராவுக்கு மனசெல்லாம் ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. இப்போ என்ன பண்றது? சைத்தன்யாவை பத்தி வீட்டில் சொல்லிதான் 6 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல சைத்தன்யாவும் அன்விதாவும் அன்னைக்கு ஒருவர் நேர்ல பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அன்விதாவுக்கு தெரிஞ்சிடும். அவளை கூட சமாளிச்சிடலாம், ஆனா சைத்தன்யாவை சமாளிக்கவே முடியாது. இந்த உண்மை வேற இப்போ நமக்கே தெரிஞ்சிருச்சு. கல்யாணத்துக்கு பிறகு அன்விதா பற்றிய உண்மை தெரிஞ்சா இதையே நீ அப்பவே சொல்லலன்னு என்ன கேட்பாரே. அப்படி கேட்டா என்ன பண்றது? அதுக்காக இப்பவே சைத்தன்யா கிட்ட ஓடி போய் நீங்க நினைக்கிற பொண்ணு நான் இல்ல, அது என்னோட தங்கச்சி தான்னு சொல்லவும் அவளுக்கு மனசு வரல. அப்படி சொல்லிட்டா அவனுடைய காதல் முழுவதும் அன்விதாவுக்கு தான் சொந்தமாயிடும். அப்புறம் தன்னோட நிலைமை? சைத்தன்யாவை உயிருக்கு உயிரா நேசிச்சேனே, இனி நான் யாரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அன்விதாவாவது சைத்தன்யாவை 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததோட சரி. ஆனா நான் அப்படி இல்லையே. அவன்கிட்ட மாத கணக்கில் பழகிருக்கேனே, அவனை என்னால் எப்படி மறக்க முடியும்? அதுக்காக சைத்தன்யா கிட்ட உண்மையும் சொல்ல முடியாது, சைத்தன்யாவை மறக்கவும் முடியாது, அவனை வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது. எப்படி பார்த்தாலும் அன்விதாவும் சைத்தன்யாவும் ஒருவரை ஒருவர் சந்திச்சே ஆகணும். இப்ப எதுக்கு என்னதான் வழி அப்படின்னு பலவாறு யோசிச்சா. அப்பதான் ஆதிராவுக்கு திடீர்னு தான் பக்கத்துல ஒரு பொண்ணு அழுத குரலோடு யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தது பார்த்தா. அவ காதுல அது நல்லா விழுந்துச்சு. அவ பக்கத்துல ஏற்கனவே உட்காண்டிருந்த அம்மா போன ஸ்டாப்லயே இறங்கி விட்டாங்க போல இருக்கு. அதுக்கு பதிலா இன்னொரு பொண்ணு அவ வயசுக்கு ஒப்பவே ஒருத்தி வந்து உட்காண்டிருந்தா. அதை கூட கவனிக்காம இவ்வளோ நேரமும் தன்னோட யோசனையிலேயே ஆழ்ந்து போயிருந்தா ஆதிரா. இப்போ அழுகை குரல் கேட்கவும் என்னவோ ஏதோன்னு பதறியபடி திரும்பி பார்த்தா. பக்கத்துல இருக்கிற பெண் யாருக்கும் கேட்காம பேசுவதா நினைச்சிட்டு அழுகையில விக்கி விக்கி அழுதுட்டு இருந்தா. என்ன பண்றது இப்போ? அவகிட்ட என்னாச்சுன்னு கேட்கவும் மனசு ரொம்ப சங்கடப்பட்டுச்சு. சரி, அவ ஃபோன் பேசி முடிக்கட்டும் அப்படின்னு தலையை சாச்சு உட்கார்ந்தவ காதுகள்ல அந்த பொண்ணு பேசுறது நல்லாவே விழுந்தது. இங்க பாருங்க ராஜு, நான் உங்களை நம்பித்தான் உங்க கூட பழகினேன். நான் இப்போ கர்ப்பமா இருக்கேன். எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். சீக்கிரமா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னோட மானத்தை காப்பாத்துங்கன்னு அழுதபடி கேட்டுட்டு இருந்தா. மறுமுனையில இருந்தவன் ஏதோ தைரியம் சொல்லியிருப்பான் போல இருக்கு. கண்களை அழுத தொடச்சுக்கிட்டு போனை வச்சா அந்த பொண்ணு. அவளுக்கு இப்போ விஷயம் புரிஞ்சிருச்சு. பாவம், இப்படிதான் பல பெண்கள் ஏமாறுறாங்க அப்படின்னு நினைச்சபடி இருந்தவ திடீர்னு அவளுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இப்போ நாமும் சைத்தன்யா கிட்ட இது போல நெருங்கி பழகினா என்ன? அவன் கூட எல்லா விதத்திலையும் வாழ்ந்துட்டா தன்னோட கடமையிலிருந்து தவறாதவன் சைத்தன்யா. அன்விதா தான் காதலிச்ச பொண்ணுன்னு எதிர்காலத்துல தெரிஞ்சாலுமே அவன் ஆதிராவை தான் கல்யாணம் பண்ணிப்பான். அவளை கண்டிப்பா கைவிடவே மாட்டான். இன்னும் சொல்லப்போனா அவனுடைய குழந்தைய சுமந்துட்டா அதுக்கப்புறம் அவனால எதுவுமே செய்ய முடியாது. அன்விதாவே விலகிடுவா. நானும் சைத்தன்யாவோட வாழ ஆரம்பிச்சிடுவேன். அன்விதா கொஞ்ச நாட்கள்ல சைத்தன்யாவை மறந்து வேறொருத்தனை கல்யாணமும் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு சைத்தன்யா கூட நான் வாழ்றது மட்டும்தான் அப்படின்னு நினைச்ச அடுத்த வினாடியே முடிவு பண்ணவன் இப்போ எப்படி சைத்தன்யா கூட தனியா இருக்கிறது அப்படின்னு யோசிச்சா. மறு வினாடியே அவங்களுடைய கோவா ட்ரிப் பத்தி நினைவு வந்துச்சு. அந்த நிமிஷமே முடிவு பண்ணா ஆதிரா, தானும் கோவா ட்ரிப்புக்கு போகணும்னு. இந்த முடிவை எடுத்த உடனே அவ மனசுல பாரம் இறங்கினது மாதிரி இருந்தது. கண்களை இறுக மூடி தூங்க ஆரம்பிச்சா ஆதிரா. பிறகு கும்பகோணத்திற்கு வந்த அடுத்த நாள் சைத்தன்யாவை ஆவலா போன்ல கூப்பிட்டு கோவா ட்ரிப்புக்கு வரதா ஒப்புக்கிட்டா ஆதிரா. இது வரைக்கும் நடந்த அத்தனை சம்பவங்களையும் டைரியில படிச்சுட்டு இருந்தவன் விஜயன் நிமிர்ந்து அன்விதாவை பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருந்தது அவனுக்கு. விஜயன் மட்டும் இல்ல, அங்கிருந்த கீதாவுக்கும் லலிதாவுக்குமே அன்விதாவை பார்க்கவே பாவமா இருந்தது. ஆனா அன்விதா எதுவுமே பேசாம முகம் இறுக அமைதியா உட்காந்துருந்தா. அதுக்கப்புறம் விஜயனை மெல்ல நிமிர்ந்து பார்த்து மேல படிங்க அப்படின்னு மட்டும் சொன்னான். அதை கேட்ட விஜயனும் அடுத்த பக்கத்தை புரட்டி படிக்க ஆரம்பிச்சான். வரும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் கோவாவிற்கு போவதற்காக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிருந்தான் சைத்தன்யா. அந்த நாள் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் மட்டுமே இருந்துச்சு.
பாரியும் ரஞ்சனியும் உடன் வருவதா சொல்லியிருந்தாங்க. ரிசார்ட் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல்ல அறைகளை புக் பண்ணிருந்தான் சைத்தன்யா. கோவா கிளம்புற நாளும் வந்துச்சு. சைத்தன்யா எப்பவும் போல கும்பகோணத்திற்கு போற சென்னை பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஆதிராவை அழைச்சிட்டு ஏர்போர்ட்டுக்கு போனான். அங்க ஏற்கனவே பாரியும் ரஞ்சினியும் இருந்தாங்க. அனைவரும் அங்கிருந்து கிளம்பி கோவாவுக்கு அன்னைக்கு நைட்டே போய் சேர்ந்தாங்க. சைத்தன்யா புக் செஞ்ச 2 அறைகள்ல 2 ஜோடிகளும் இரவு தங்கினாங்க. ஆதிராவின் திட்டப்படி சைத்தன்யாவோட அன்னைக்கு இரவு கழிச்சான். சைத்தன்யாவுக்கும் ஆதிரா தங்கிட்ட இப்படி இருந்தத அவனால நம்ப முடியாம இருந்தான். தொடக்கூட அனுமதிக்காம இப்போ எல்லாவற்றிற்கும் ஒத்துழைச்சா. அந்த நிமிஷமே ஆதிராவை தன்னோட மனைவியா மனசுல ஏத்துக்கிட்டான் சைத்தன்யா. அவனுக்கு எதிர்காலத்துல தன் மனைவி அப்படிங்கிற ஒரு உயிர் இந்த காலத்துல இருந்தா அது ஆதிரா மட்டும்தான் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டான். காலையில ஆதிரா கூட பேசும்போது அவளை அழைச்சு தன்னோட மார்பில சாட்சிப்படி அவளுடைய கூந்தலை அழகா தடவி விட்டான் சைத்தன்யா. இங்க பாரு ஆதிரா, என்னை நம்பித்தான் நீ இவ்வளவு தூரம் வந்து உன்னையே எழுந்துட்டு நிக்கிற. என்ன சூழ்நிலை வந்தாலும் கடைசி வரைக்கும் என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டேன். என்ன நம்புற இல்லையா அப்படின்னு கேட்டான் சைத்தன்யா. அவன் கேட்ட விதத்துல உருகி போனான் ஆதிரா. தான் எதிர்பார்த்திருந்த விஷயமும் இதானே அப்படின்னு நினைச்சவ அவனுடைய மார்பில இறுக்கமா சாஞ்சிட்டு, நான் உங்களை நம்பாம வேற யார நம்ப போறேன் அப்படின்னு கேட்டு அவனுடைய கன்னத்துல அழகான தன்னோட முத்திரையை பதிச்சா. தன் சொர்க்கமாக இருந்த ஆதிராவை இறுக்கமா அணைச்சுக்கிட்டான் சைத்தன்யா. அதுக்கப்புறம் பகல் முழுவதும் கோவாவை சுத்தி பார்த்துட்டு ஆட்டம் போட்டாங்க 2 ஜோடிகளும். சாயங்காலம் தங்களோட அறைக்கு வந்து குடிச்சிட்டு உடைகளை மாத்திட்டு கீழே பப்ல நடனம் இருப்பதா சொல்லி பாரி எல்லாரையும் அழைச்சிட்டு கீழே போனான். அங்க ட்ரிங்க்ஸ் உட்பட எல்லாமே இருந்தது. சைத்தன்யா ஆதிராவை குடிக்கும்படி வற்புறுத்தினான். ஆதிரா வேண்டவே வேண்டான்னு எவ்வளவோ மறுத்தா. ஆனா சைத்தன்யாவும் என்னைக்காவது ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா தப்பில்லை அப்படின்னு சொன்னவன் அவளுடைய கையில மதுபானத்தை ஊத்தி கொடுத்தான். எல்லாரும் அங்க பப்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது மதுபானத்தை குடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ரஞ்சினியும் மதுபானத்தை குடிச்சிட்டு இருந்தா. அப்போ பப்புக்குள்ள ஒரு பெரிய கும்பல் ஒன்று நுழைய அதை பார்த்த ஆச்சரியமடைஞ்ச ரஞ்சினி, ஹேய் பாரி, அவங்க எல்லாரும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பா அப்படின்னு சொல்லி அந்த பெரிய கும்பலுக்கு பக்கத்துல போனா. ரஞ்சினியை பார்த்த எல்லாருமே அவளை பார்த்து வியந்து அவங்களோட அவளை சேர்த்திக்கிட்டாங்க. பாரி ரஞ்சினியை பார்த்து தலையில கை வச்சான். போச்சு போச்சு, இனி அவ என் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டான். எங்கிருந்தான் எனக்குன்னு வரானுங்களோ அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டான் பாரி. அதை கண்ட சைத்தன்யாவும் ஆதிராவும் சிரிச்சாங்க. மதுபானத்தை முதல்ல குடிச்சதுனால ஆதிராவுக்கு தலையெல்லாம் ரொம்ப சுத்த ஆரம்பிச்சது. அதை உணர்ந்தவ சைத்தன்யா கிட்ட போய், நான் ரூமுக்கு போயிடுவாங்க ப்ளீஸ், என்னால் முடியல, தலையெல்லாம் ரொம்ப சுத்துது அப்படின்னா. சரி சரி, நீயே போயிடுவா இல்லை நான் கொண்டு வந்து விடவா அப்படின்னு கேட்டான் சைத்தன்யா. இல்லைங்க, நானே போயிடுவேன், இங்கே தானே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தானே ரூம் இருக்கு அப்படின்னு சொன்னபடி தள்ளாடியபடியே அங்கிருந்து நகர்ந்து போனான் ஆதிரா. சைத்தன்யாவும் பாரியும் ஆளாளுக்கு பப்ல ஒரு மூலையில நின்று அடனம் ஆடிட்டு இருந்தாங்க. பாரியும் சைத்தன்யாவும் அருகில அறை எடுத்திருந்தாங்க. மேல போன ஆதிரா அறை என்ன கவனிக்காம அதுல எந்த அறை தங்களோடதுன்னு மறந்து போனவளாக பாரியோட அறைக்குள்ள போய் படுத்துக்கிட்டா. மதுபானத்தை குடிச்சதால மயக்கம் வர அப்படியே தூங்கியும் போனா ஆதிரா. ரொம்ப நேரம் கழிச்சு பாரிக்கு கொஞ்சம் உடல் களைத்து போனதால சைத்தன்யாவையும் ரஞ்சினியையும் திரும்பி பார்த்தான். 2 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில தன்னோட நண்பர்களுடன் ஆடிக்கொண்டும் பேசிட்டும் இருந்தாங்க. சரி, அவங்கள தொல்லை பண்ண வேண்டான்னு நினைச்சவன் மெதுவா நடந்து போய் தன்னோட அறைக்கு போய் படுத்துக்கிட்டான் பாரி. அறைக்குள்ள வந்ததும் லைட் சுவிட்ச தொழாவினவன் மதுபானம் அருந்திய தள்ளாட்டத்துல அது எங்க இருக்குன்னு தெரியாதவன் லைட்டை போடாமலேயே தன்னோட படுக்கையில வந்து படுத்தான். மறுபக்கம் ஆதிரா படுத்துட்டு இருந்தா. அதை கவனிக்காமலேயே தூங்கி போனான் பாரி. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி படுத்துவன் பக்கத்துல ஒரு உருவம் இருக்கவும் அது ரஞ்சினி தான் நினைச்சிட்டான் பாரி. சரி, அவ பப்ல ஆடிட்டு வந்து படுத்துட்டா போல இருக்கு அப்படின்னு தூக்க மயக்கத்துல நினைச்ச பாரி அவளை தன்னோட ரஞ்சனின்னு நினைச்சு ஆதிராவை ஆட்கொள்ள ஆரம்பிச்சான். ஆதிராவுக்குமே அந்த மயக்கத்துல ஒருவன் தன்னை தொடுறான்னா அது சைத்தன்யாவா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டா. 2 பேருக்குள்ளேயும் நடக்கவே கூடாது
நடக்கவே முடியாத விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு ஆதிராவை விட்டவன் மறுபக்கம் திரும்பி மயக்கத்துல தூங்கியே போனான் பாரி. ஆதிராவும் அந்த களைப்புல தூங்கிட்டா. ரொம்ப நேரம் கழிச்சு சுயநினைவுக்கு வந்த ஆதிரா வயிற்ற ஏதோ பெரட்டுவது போல இருக்க ஓடி போய் பாத்ரூம்ல வாஷ் பேஷன்ல வாந்தி எடுத்தா. அப்பதான் அந்த அறையில ஏதோ ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தா. பயந்து போய் முகத்தை நல்லா கழுவிட்டு சுத்தும் முத்தும் பார்த்தா. அது தங்களுடைய பாத்ரூம் அறையே இல்ல போல இருக்கே அப்படின்னு குழம்பி போனவ வெளியில வந்து படுக்கையை பார்த்தா. அந்த பாத்ரூம் லைட் வெளிச்சத்துல திரும்பி படுத்தவன் பாரி. அவ்வளவுதான். ஆதிராவுக்கு தலையில இடியே விழுந்தது போல இருந்தது. இத்தனை நேரமும் பாரியோடனே நம்ம இருந்தோம். அப்போ தன்னை தொட்டது சைத்தன்யா இல்லையா? இது யாருடைய அறை அப்படின்னு வேகமா ஓடி போனவன் வெளியே நின்னு பார்த்தா. அறைய மாத்தி வந்து படுத்திருக்கோம் அப்படின்னு உணர்ந்தவளால அழுவதை தவிர வேற எதுவுமே செய்ய முடியல. ரொம்ப நேரம் அழுதவன், ஐயோ இந்த விஷயத்த பத்தி சைத்தன்யா கிட்ட எப்படி சொல்றது? ஐயோ ரஞ்சினியோட வாழ்க்கையே அப்ப போயிடுமே, தன்னுடைய வாழ்க்கையும் அழிஞ்சிடுமே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு குழம்பியபடியே அழுதுகிட்டே வந்து சைத்தன்யா தனக்காக புக் பண்ணியிருந்த அறைக்குள்ள வந்து மௌனமா படுத்தா ஆதிரா. ஆனா கண்கள்ல மட்டும் கண்ணீர் வழிஞ்சிட்டே இருந்தது. தொடச்சுக்கிட்டே இருந்தா. நான் இவர் கூட படுத்திருக்கேனா, என்னால எப்படி மறுபடியும் சைத்தன்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கெல்லாம் என்ன யோகிதை இருக்கு? அன்விதாவோட வாழ்க்கைய நான் வாழணும்னு நினைச்சேனே, அதுக்காக கடவுள் கொடுத்த தண்டனையா இது? இனி எப்படி சைத்தன்யாவோட முகத்துல விழிப்பேன்? அவர் கூட இனி நான் எப்படி என்னால வாழ முடியும் அப்படின்னு நினைச்சவளால அதுக்கு மேல தாங்கவே முடியாத மனவேதனையில புழுவா துடிச்சு போனா. ரொம்ப நேரம் கழிச்சு தன்னோட அருகில தள்ளாடிய நடையோட வந்து படுத்தான் சைத்தன்யா. படுத்ததும் ஆதிரா மேல கைய போட்டான். அவளால அந்த உணர்வை தாங்க முடியல. தன் உடலை நினைச்சா அவளுக்கு ரொம்ப அருவருப்பா இருந்தது. சைத்தன்யாவோட கைகளை மெல்லமா நகர்த்தி விட்டபடி பாத்ரூமுக்கு போய் குளிச்சுட்டு தன்னோட உடலை தூய்மை செஞ்சுட்டு வந்தா. என்ன செஞ்சும் பாரி இருந்த அந்த நிகழ்வை மாத்திட முடியுமா அப்படின்னு நினைச்சவ அதுக்கப்புறம் யார்கிட்டையும் எதுவும் பேசல. இனி சைத்தன்யாவோட வாழ்க்கையில தான் இல்ல அப்படிங்கறது மட்டும் அவளுக்கு நல்லா தெரிஞ்சது. இனி அன்விதாவையும் சைத்தன்யா கூட சேர்த்து வைக்க முடியாது. அவருடைய வாழ்க்கையும் பாழாக்கிட்டோம். தன்னுடைய வாழ்க்கையும் நரகம் ஆயிடுச்சு. இனி தன்னால யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தனக்கான எந்த வாழ்க்கையும் இனி இல்லை அப்படின்னு நினைச்சவளால யார் முகத்திலையும் விழிக்கவே அவளுக்கு பிடிக்கல. அடுத்த நாள் காலையிலேயே ஊருக்கு போகணும்னு ரொம்ப பிடிவாதமா நின்னவள சைத்தன்யா எவ்வளவு சமாதானம் பண்ணியும் அவ ஒப்புக்கவே இல்லை. வேற வழியே இல்லாம எல்லாரும் மறுபடியும் சென்னைக்கே போய் சேர்ந்தாங்க. அடுத்த நாள் காலையில பாரியோட முகத்தையும் ரஞ்சினியோட முகத்தை கூட ஆதிராவால பார்க்க முடியல. சைத்தன்யாவுக்கு எதுவும் புரியல. ஏன் ஆதிரா, என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தான் பல தடவை. ஆனா அவதான் பதிலே சொல்லல. என்னன்னு பதில் சொல்லுவா? அவளுக்கு நடந்த இந்த கேவலமான நிகழ்ச்சியை எப்படி சொல்றது? குற்ற உணர்வுல தவிச்சு போனா. ஆதிராவுக்கு பாரிக்கிட்டையும் எதையும் சொல்ல முடியல. சொன்னா அவனால இந்த உணர்வை தாங்கவே முடியாது அப்படின்னு நினைச்ச ஆதிரா எதுவுமே யார்கிட்டையும் சொல்லாம தன்னோட கல்லூரி ஹாஸ்டலுக்கு போனா. அதுக்கப்புறம் வந்த நாட்களை சைத்தன்யாவை ஏதோ ஒரு காரணம் காட்டி பார்க்க மறுத்துக்கிட்டே வந்தா. சைத்தன்யாவும் அவருடைய தேர்வு நெருங்குறதா நினைச்சு அவனும் கொஞ்சம் ஒதுங்கியே நின்னான். தேர்வு முடிஞ்ச நாள் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம சைத்தன்யாவுக்கு ஒரு லெட்டரை மட்டும் அனுப்பிட்டு கும்பகோணத்துக்கு போய் சேர்ந்தா ஆதிரா. அப்படி வந்து சேரும் பொழுதுதான் தான் கர்ப்பமா இருக்கிறதையும் உணர்ந்தா. குழந்தைய அழிக்கவும் அவளுக்கு மனசு வரல. இது யாரோட குழந்தைன்னு அவளுக்கே தெரியல. அப்படி இருக்கும்போது ஒருவேளை சைத்தன்யாவோட குழந்தையா இருந்தா அதை அழிக்க அவளால எப்படி முடியும்? ஒருவேளை பாரியோட குழந்தையா இருந்தாலும் தான் செஞ்ச தப்புக்கு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னு நினைச்சவ யார் சொல்லியும் கேட்காம அந்த குழந்தைய பெத்து அத பூமிக்கு வந்த உடனே தன்னோட குற்ற உணர்வு காரணமா தன்னோட உயிரையும் இழந்தா ஆதிரா. டைரியில எழுதியிருக்கிறத அத்தனையும் படிச்சு முடிச்சுட்டு மனபாரத்தோட அதை மூடி வச்சான் விஜயன். நிமிர்ந்து பார்த்தவனால கீதாவின் முகத்தையும் அன்விதாவோட முகத்தையும் பார்க்கவே முடியாம ரொம்ப சங்கடப்பட்டான். அன்விதாவோட நிலை ஒரு பக்கம் இருக்க, கீதாவோட நிலையோ சொல்லவே வேண்டாம். ஆதிராவோட இந்த முடிவுக்கு வர தன்னோட அண்ணன் பாரிதான் காரணம்னு தெரிஞ்சவளால
அழுகைய கட்டுப்படுத்தவே முடியல. கதறி கதறி அழுதா. அன்விதா கிட்ட மன்னிப்பும் கேட்டா கீதா. அதை கேட்ட அன்விதா, உங்களை சொல்லி என்னங்க பிரயோஜனம்? எல்லாம் என் விதி. இங்க யார் மேலேயும் எந்த தப்பும் இல்லையே. நம்ம ஒண்ணு நினைச்சா கடவுள் வேற ஒண்ணு நினைச்சு வேற முடிச்சு போட்டு விட்டுடுறாரு. அதுக்கு மனுஷங்களால நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு விரக்தியோட பேசினா அன்விதா. அவள் மனம் எல்லாம் ரொம்ப பாரமா இருந்தது. தன்னோட அக்கா மீது இப்ப அவளுக்கு கோவமே இல்லை. பாவி, தான்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா வாழ்க்கை முழுவதும் சைத்தன்யாவோட கண்கள்ல படாம ஒதுங்கியே இருந்திருப்பேனே. அதை ஏன் அவ சொல்லல? ஏதோ ஒண்ணு செய்ய போய் வேற ஏதோ ஒண்ணு முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நடந்த சம்பவத்துல அவ மனசு என்ன பாடுபட்டிருக்கும். ஒருத்தனை மனசார காதலிச்சு அவனைவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு அவன் கூட வாழணும்னு நினைச்சு சின்ன தப்ப செய்ய போய் அது எவ்வளோ பெரிய தவறா முடிஞ்சிருச்சு. கடைசியில தன்னோட உயிரையே எழுந்துட்டாலே ஆதிரா. அவ மனசு அந்த 10 மாசத்துல என்ன பாடுபட்டிருக்கும். அவ ஏன் அழுதுகிட்டே இருந்தா, ஏன் எதையோ கிறுக்கிட்டே இருந்தான்னு இப்பல்லவா புரியுது. பாவி, மனசுல எவ்வளவு பாரத்தை சுமந்துட்டு இருந்திருப்பா அன்னைக்கு. தன்னோட அக்காவுக்காக ஒரு மூச்சு அழுதா அன்விதா. அடுத்தது சைத்தன்யாவை நினைச்சு அழுதா. தன்னோட அக்காவை ஏமாத்தினதா நினைச்சு அவனை பழிவாங்க நினைச்சினி. இனி அவன்கிட்ட ஆதிராவை பத்தின உண்மையை எப்படி சொல்லுவா? அப்படி சொன்னா தன்னோட அக்கா மீது அவன் தவறான அபிப்பிராயம் வச்சுப்பானே. இத்தனை வருஷங்கள் ஆதிராவை தன் மனசுல தேவதையா கருதினவன் இனி அவளை எப்படி நினைப்பான்? தான் நல்லவளா காட்டிக்கொள்ள ஆதிராவை பத்த உண்மைய சொன்னா நான் சாகிற வரைக்கும் என்னையே என்னால அந்த குற்ற உணர்வுல மன்னிக்க முடியாம போயிடுமே. என்னுடைய சுயநலத்துக்காக என்னோட அக்காவோட பேரை கெடுக்கிறதுக்கு என் மனசு எப்படி ஒப்பும்? இப்போ சைத்தன்யாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கதறி கதறி அழுதா அன்விதா. கீதா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க, அன்விதா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க. லலிதாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவ மனசுல இப்போ ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. அப்படின்னா குழந்தை அத்வைத், அது யாரோட குழந்தை? இதை எப்படி அன்விதா கிட்ட கேட்கறது, கீதா கிட்ட சொல்றது அப்படின்னு தெரியாம விழிச்சு விஜயனை திரும்பி பார்த்தா. விஜயனுக்கும் அதே கேள்விதான் மனசுல ஓடிச்சு போல. லலிதாவை பார்த்து அமைதியா இருக்கும்படி கண்களை ஜாட காட்டிக்கிட்டு இருவரையும் சமாதானம் செய்யும்படி சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு வெளில போனான். லலிதா 2 பேரையும் ரொம்ப சமாதானம் பண்ண முயற்சி பண்ணான். ஆனா அதுல தோற்றும் போனான். வேற வழியே இல்லாம மெதுவா எழுந்து கிச்சனுக்கு போனவ விஜயனுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரும்படி சொன்னான். விஜயனும் 1 மணி நேரத்துல சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்தான். 2 பேரையும் அழிச்சு சமாதானம் பண்ணி அவங்கள கொஞ்சம் சாப்பிட வச்சாங்க. லலிதாவும் விஜயனும் சாப்பிட்டு முடிச்சதும் தன்னோட கைகளை கழுவிட்டு வந்த அன்விதா, நம்ம இனி ஊருக்கு கிளம்பலாமா அப்படின்னு கேட்டா. அதை கேட்ட லலிதாவும் கீதாவும் ஒருவரையொரு பார்த்துக்கிட்டு மௌனமா தலையசிச்சாங்க. விஜயன் போய் சென்னைக்கு பஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்தான். சைத்தன்யா சொன்னது போல அன்னைக்கு மத்தியானம் 2-3 மணிக்கெல்லாம் கும்பகோணத்துக்கு பஸ் ஏறிட்டாங்க. அன்விதா பஸ் ஏறி உட்கார்ந்ததுமே சைத்தன்யா கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. அதை பார்த்து விரக்த புண்ணையோட ஹலோ அப்படின்னா. என்னடி மகாராணி, கிளம்பிட்டா இல்லையா, இல்ல நான் கிளம்பி வரணுமா அப்படின்னு கேட்டான் சைத்தன்யா. அந்த குரல்ல தன்னையே இழந்தா அன்விதா. பாவம் சைத்தன்யா, அவனுக்கு என்ன நடந்ததுன்னு இப்ப வரைக்கும் தெரியாது. ஆனாலும் தன்னோட அக்கா மீது உயிரையே வச்சிட்டு இருக்கான் இப்ப வரைக்கும். இன்னைக்கும் தன்னையும் அவன் மனைவியா ஏத்துக்கொள்ள காத்துட்டு இருக்கான் அப்படின்னு மனசுல நினைச்சவன் இதோ கிளம்பிட்டேங்க, பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டேன், போதுமா அப்படின்னு மெல்லிய குரல்ல சொன்னா அன்விதா. அதை கேட்ட சைத்தன்யாவுக்கு தன்னோட காதுகளையும் நம்ப முடியல. போனை எடுத்து அவன் முகத்துக்கு நேரா கொண்டு வந்து தன்னோட மனைவி அன்விதாவை தான் கூப்பிட்டுருக்கோமா அப்படின்னு 1 தடவைக்கு 2 தடவை செக் பண்ணான். மறுபடியும் அலைபேசி எடுத்து காதுல வச்சபடி, என்னடி உலகம் தலைகீழா சுத்துதா என்ன? என்கிட்ட இவ்வளவு மெல்லமா பேசுறியே, ஆச்சரியமா இருக்கே. நீ எப்பவுமே படபடன்னு தானே பேசுவ ராட்சசி, இப்ப என்னடி இவ்வளவு மெதுவா பேசுற? உனக்கு என் மேல காதல் வந்துருச்சா அப்படின்னு கிண்டலா கேட்டான் சைத்தன்யா. சைத்தன்யா சொன்னதை கேட்டவ மறுபக்கம் மெல்லிய புன்னகை ஒன்றை சிந்தியபடி, அப்படித்தான் வச்சுக்கோங்களேன், ஏன் உங்க மேல எனக்கு காதல் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டவள மறுபக்கம் சைத்தன்யா ஆச்சரியமுடன் கவனிச்சான். தன்னைத்தானே கிள்ளியும் பார்த்துக்கிட்டான். என்ன அதிசயமா இருக்கு,
நீ இப்படியெல்லாம் கூட பேசுவியா அப்படின்னு கேட்டான். ஓ, பேசுவேனே அப்படின்னு சொன்னவ, சரிங்க, பஸ் எடுத்துட்டாங்க, நான் சென்னைக்கு வந்ததும் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சா. பக்கத்துல இருந்த லலிதாவும் கீதாவும் இவளை புரியாம பார்க்க அவர்களை பார்த்து புன்னகைச்சபடி, சைத்தன்யாவுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரிய வேண்டாம் ப்ளீஸ். அவருக்கு நடந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப குழம்பி போயிடுவாரு. ஆதிராவை வெறுக்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா அவருடைய மனசுல இருந்து ஆதிரா கீழே இறங்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே என்னோட அக்கா அவர் மனசுல உயர்ந்துதான் இருக்கணும். அவதான் இப்போ உயிரோட இல்லையே. அவ பேரை கெடுத்துட்டு நாம என்ன சாதிக்க போறோம்? நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும், எதுவுமே அவருக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்களை இறுக மூடிக்கிட்டா அன்விதா. அதை கேட்ட லலிதா, நீ சொல்றதும் ஒரு வகையில ரொம்ப சரிதான் அன்விதா அப்படின்னு சொன்னான். லலிதாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருந்த கீதாவும், நான் சொல்றேன்னு 2 பேரும் தப்பா எடுத்துக்காதீங்க. பாரிக்கு இத்தனை வருஷத்துல குழந்தையே ஆகல. ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிற அத்வைத் பாரியோட குழந்தையா இருந்தா எங்களுக்கு அந்த குழந்தைய கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டா கீதா. அதை கேட்ட அன்விதா திகைச்சு போனா. இதை எப்படி நம்ம யோசிக்காம போனோம்? ஐயோ, அத்வைத் பாரியோட குழந்தையா? இல்ல இல்ல, இருக்கவே இருக்காது, இருக்கவும் முடியாது. அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாமே சைத்தன்யா மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா அது சைத்தன்யாவோட குழந்தைதான், பாரியோட குழந்தை இல்ல அப்படின்னு மனசுல பலவாறு ஒப்பிச்சுக்கிட்டவ, இல்ல இல்ல கீதா, கண்டிப்பா அது சைத்தன்யாவோட குழந்தையா தான் இருக்கும். பாரியோட குழந்தையா இருக்க வாய்ப்பே இல்லை. நீயும் ஒரு டாக்டர், நானும் ஒரு டாக்டர், நீயே யோசிச்சு பாரு. கண்டிப்பா இது சைத்தன்யாவோட குழந்தைதான் அப்படின்னு பிடிவாதமா மறுத்தா. அதை கேட்ட கீதா, எனக்கும் புரியுது அன்விதா உன் நிலைமை. இருந்தாலும் ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்த்துடலாமா அப்படின்னு கேட்டவளை முறைச்சு பார்த்தா லலிதா. ஏய் ஏண்டி, உனக்கு அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? கீதா இப்பதான் பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு பார்த்தா இப்போ நீ ஒரு தனி பிரச்சனையை ஆரம்பிக்கிறியா? பேசாம உட்காரடி. இதை பத்தியெல்லாம் நாம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பேசலாம். இப்போதைக்கு நம்ம சென்னைக்கு போய் சேரலாம், எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசலாம் அப்படின்னு இந்த விஷயத்துக்கு அப்படியே முட்டைக்கட்டை போட்டா லலிதா. ஆனா கீதாவோட மனசு அது பாரியோட குழந்தையா இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் சந்தேகப்பட்டுச்சு. அப்படி இருந்தா பாரியும் ரஞ்சினியும் எத்தனையோ மருத்துவர்களுக்கு குழந்தைக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இத்தனை வருஷத்துல ஒரு குழந்தை கூட ஆகவும் இல்லை, பிறக்கவும் இல்லை. அது பாரியோட குழந்தையா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கும் ஒரு வாரிசு கிடைக்கும் இல்லையா? ரஞ்சினிய எப்படியும் சமாதானப்படுத்திடலாம், அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா போதும் அப்படின்னு நினைப்பா. ஆனா பாரியும் பாரியும் குழந்தை தன்னோடதுன்னா கண்டிப்பா ஏத்துக்குவான். அப்புறம் இவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா போதும். இனி சைத்தன்யா கிட்ட இதை பத்தி பேசணும். அப்படி பேசுதுன்னா ஆதிரா பத்தியும் கண்டிப்பா சொல்லணுமே, அதுக்கு இவங்க ஒத்துக்கணுமே அப்படின்னு தன்னோட பக்கத்துல இருந்தே யோசிச்சுட்டு வந்தா கீதா. எப்படியாவது அத்வைத்த பாரி கூட சேர்த்து வைக்கணும்னு மனசுல உறுதியா நினைச்சவ அதை எப்படி செய்யறதுன்னு நினைச்சபடி கண்களை இறுக முடிக்கிட்டா. சென்னை பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் 3 பேரும் இறங்கினாங்க. அப்போ அன்விதாவோட அலைபேசி ஒலிக்க யாருன்னு பார்த்தா சைத்தன்யா தான் கூப்பிட்டுருந்தான். ஹலோ, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேங்க, ஒரு அரை மணி நேரம் இருங்க, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வீட்டுக்கே வந்துடுறேன் அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி, நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே தான் காரில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீ இந்த டைமுக்கு வருவேன்னு 1/2 hour முன்னாடியே வந்துட்டேன். இப்படியே வெளில வந்துட்டியா, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னா சைத்தன்யா. அதை கேட்டவ திகைச்சு போனான். என்னது, நீங்களே வந்துட்டீங்களா? நானே வந்திருப்பேன்ல, அதுக்குள்ள இவ்வளோ தூரம் ஏன் வந்தீங்க அப்படின்னு பதட்டப்பட்டு கேட்டா அவன். கீதாவையும் லலிதாவையும் தான் கூட அவன் பார்த்துட்டா என்ன பண்றதுங்கிற பயம் அவளுக்கு. ஏய் லூசு, மணி இப்போ எவ்வளோன்னு பார்த்தியா? நைட்டு 11 ஆயிடுச்சுடி. இதுக்கு மேலே நீ ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு தனியாக வருவ? அதனால தான் நானே வந்தேன். சீக்கிரமா கிளம்பி வா, மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னா. சரி சரி, நீங்கள் அங்கேயே இருங்க, நானே வந்துடுறேன் அப்படின்னு தயங்கியபடி கீதாவையும் லலிதாவையும் திரும்பி பார்த்தா. லலிதா அவளை பார்த்து முறைச்சிட்டு இடுப்பில் கை வச்சுட்டு நின்னா. என்னடி, உன் ஹீரோ ஃபோன் பண்ணிட்டானா? வெளில தான் வெயிட் பண்ணுறானா? அப்போ எங்க நிலமை? நீ மட்டும் ஜாலியாக காரில் போவ, நாங்கள் என்ன ஆட்டோவில் போகணுமா அப்படின்னு கேட்டா லலிதா.
அன்விதாவுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னு தெரியல. ஏய் ப்ளீஸ் லலிதா, சைத்தன்யா வருவார்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லடி. நான் அதனால தான் அவர்கிட்ட நான் வர்ற டைமை கூட சொல்லலை. ஆனால் இப்போ அவர் வெளியே வந்து நிற்கிறாரு. ஏய் ப்ளீஸ் டி, நான் போகிறேன் அப்படின்னா. அதெல்லாம் முடியாதுடி, எங்களையும் ட்ராப் பண்ணிட்டு போக சொல்லு உன் ஆளை அப்படின்னா. அதை கேட்ட கீதா, எப்பா சாமிகளா, சைத்தன்யா அண்ணா இப்போ என்னை பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னான். ஆனால் மனசில் சைத்தன்யாவை தனியாக தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தவ. லலிதா, நீ வேணா அவ கூட போ, நான் இப்படியே ஒரு ஆட்டோவையோ கால் டாக்ஸியோ பிடிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னா. அதை கேட்ட லலிதா, ஒன்றும் தேவையில்லை, என் வீட்டு போகிறதுக்கு நீ தனியாக போவ, நான் தனியாக போகிறதா, நானும் உன் கூடவே வரேன் இருடி அப்படின்னு சொன்னவ அன்விதாவை திரும்பி பார்த்து, ஆமாம் மகாராணி, உன்னுடைய மகாராஜா வெளியில் காத்துட்ருப்பாரு, போடியம்மா அப்படின்னா கிண்டலா. சரிடி சாரிடி அப்படின்னு சொன்னவ அவசர அவசரமாக தன்னோட பேக்கை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வெளில வந்தா அன்விதா. லலிதாவும் கீதாவும் ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சிட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பினாங்க. வெளில வந்த அன்விதா சைத்தன்யாவோட காரை பார்த்து அதுக்கு பக்கத்தில் வந்தா. அப்போ அவளுடைய ஒரு கை அவளுக்காக கார் கதவை திறந்து விட்டுச்சு. யாருன்னு நிமிர்ந்து பார்த்தா அது சைத்தன்யா தான். அழகான குறும்பு புன்னகையோட கண்ணனை போன்றே நின்றுட்டு இருந்தா அவன். அவளுக்காக கார் கதவை திறந்தவன், ஏறடி, என்ன முடிச்சுட்டே நிற்கிற அப்படின்னு மிரட்டினான். அவன் கார் கதவை திறந்த அந்த மென்மைக்கும் அவனுடைய குரலுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு நினைச்சபடி கார்ல ஏறி உட்கார்ந்தா அன்விதா. மறுபக்கம் சுத்தி காரை எடுத்த சைத்தன்யா அவளை திரும்பி பார்த்து முறைச்சான். ஏண்டி, நான் உன்னை மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் பஸ் ஏற சொன்னேன். அப்படி ஏறி இருந்தினா இந்நேரம் நீ 8 மணிக்கே வந்திருப்ப. இப்போ 11 மணிக்கு வந்து நிக்கிறியேடி, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டான். இப்போ இதை சொல்றதுக்கு தான் உங்க வீட்டில இருந்து காரை எடுத்துட்டு வந்து இங்க வந்து நின்னீங்களா அப்படின்னு திருப்பி கேட்டா அன்விதா. அதானே பார்த்தேன், என்னடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி ஆசையா என்கிட்ட பேசினாலேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன், மறுபடியும் உன்னோட வாய் துடுக்கத்தை ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டான் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு. பின்ன வந்ததும் வராதுமா சண்டைக்கு நின்னா நானும் அப்படிதான் நிற்பேன் அப்படின்னா அன்விதா. சரி சரிடி, வாய் இடிக்காத, ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டான். அப்பதான் அவ கிளம்பும் போது சாப்பிட்டதே நினைவுக்கு வந்துச்சு. அதுவும் அந்த மனக்கலக்கத்துல அரையும் குறையுமா சாப்பிட்டது. இப்போ வயிறு ரொம்ப பசிச்சுது. அவ திரும்பி சைத்தன்யாவை பரிதாபமா பார்த்தா. சரிதாண்டி, நீ சரியா சாப்பிடலன்னு உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டியிருக்கு. இரு, நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஹோட்டல்ல நிறுத்துறேன், 2 பேரும் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னா. அப்போ நீங்களும் இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு திருப்பி கேட்டா. நான் எப்ப சாப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமாடி? நீ இது வரைக்கும் கேட்டியா? நேத்து மத்தியானம் நீ போகும்போது நான் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னா. ஐயோ, ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னு கேட்டவகிட்ட, ஓ அதுவா, தினமும் என் பொண்டாட்டி கூட காலையிலையும் மத்தியானமும் நைட்டும் சேர்ந்தே சாப்பிட்டு பழகிட்டேன். இப்போ அந்த ராட்சசி இல்லாம எனக்கு ஒரு வாய் கூட சாப்பாடு உள்ள போக மாட்டேங்குது, என்னை என்னடி பண்ண சொல்ற அப்படின்னு கேட்டான் சைத்தன்யா. அதை கேட்டவ வேற எதுவும் பேசாம தன்னோட சிவந்த முகத்தை அவனுக்கு காட்டாம வெளியில திரும்பிக்கிட்டா மூஞ்சிய. இத்தனை காதலும் முழுமையா என்னுடையது மட்டுமே. ஆதிராவை அவன் காதலிக்கவே இல்லை, ஆரம்பத்திலிருந்து தன்னைத்தான் அவன் காதலிச்சுட்டு இருந்திருக்கான் அப்படின்னு நினைச்சவளால சந்தோஷத்துல அழுகையை கட்டுப்படுத்தவே முடியாம வந்தது. அதை சைத்தன்யா அறியாம கண்களை அழுத்தமா தொடச்சுக்கிட்டா அன்விதா.